சுவையான டோஃபு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதக்கி சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாங்களை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இதை வதக்கி வச்சதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், இலை இது பொரிஞ்சிடுச்சு. அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க டோஃபு ஆட் பண்ணிடலாம். இந்த டோஃபுவோடு சேர்த்து இது ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வேகட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம சுவையான டோஃபு கறி ரெடி. இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம FRB கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.